விஜயகாந்துக்கு ஒரே முகம், நல்லவர், அவ்வளவுதான். குழந்தை மாதிரி. ஆமா, யாருக்கு தெரியாது. இப்படி எந்த குற்றச்சாட்டும் நெகட்டிவ் கிடையாது சார். எம்ஜிஆர் மீதே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு. நான் போல்டா சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஐடி ரைடு விட்டவங்களுக்கு மணக்க வந்து உணவு கொடுத்தவர் சார். நீ எல்லாம் பண்ணிக்க, எது வேணா எடுத்துட்டு போ, ஆனால் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தவங்களுக்கு சாப்பிட்டு ரைடு பண்ணி பாப்புன்னு வந்தவங்க நொந்து போயிட்டாங்க சார். தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? விஜயகாந்த் இல்லை, யார் ஒருத்தருமே சொல்கிறேன். நீங்கள் நல்லவனாக இருக்க ஒரு லிமிட், ரொம்ப நல்லவனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், நம்மளை எலிச்சாய்ட் ஆகிட்டாங்க. குடிகாரன்னு சொன்னது ஜெயலலிதா. விஜயகாந்த் பதில் சொல்கிறாரு, ஆமாம்மா அவங்க தான் ஊற்றி விட்டாங்க பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு சொன்னார். அது செம்மையாக இப்படி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். யார் குடியும் கெடுக்கலை, ஆனால் குடி தான் அவர் உடம்பை கெடுத்து. விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாத போது கெட்டி கூட பார்க்காத ஒரு மனுஷன் வந்து விஜய். இப்படி ஒரு மனுஷனை வந்து எப்படி நம்ம இந்த மக்கள் இழந்துட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காலத்தால் மறக்க முடியாத ஒரு காவிய தலைவன் சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து 73வது பிறந்த நாள். எல்லாரும் எதிர்பார்க்குறேன்னா ஒரு நல்ல ஒரு தலைவனை இழந்துட்டோமோ, ஒரு நல்ல ஒரு கலைஞனை இழந்துட்டோம்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அவருடைய சினிமா இன்று எப்படி சார் இருந்துச்சு, அவர் சினிமாவில் எப்படி இன்றையானவர், அதே மாதிரி அரசியலை ஜொலிக்க முடியல அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒரு ஆதங்கம். எப்படி சார் பார்க்குறீங்க? நான் வந்து இப்போ எனக்கு வந்து 55 வயசு. நான் வந்து 2 தலைவரை பார்த்துட்டேன். 2 தலைவர், ஒருத்தர் எம்ஜிஆர். ஆமாம், நிறைய தலைவர் பார்த்தது. ஆனால் ஒரு புகழ்பெற்ற தலைவர், இந்த மக்களால் நேசிக்கப்படக்கூடிய 2 தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் குறித்து சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு பார்வை இருக்குது. எம்ஜிஆர் வந்து ரொம்ப நல்லவர், ஆனால் வந்து அவருக்கு சில பேரை பிடிக்கலன்னா கொண்டு போய் ராமவரம் தோட்டத்தை வச்சு நல்லா தோலை உரிப்பார் அப்படின்னு வந்து ஒரு டாக் இருக்கு. எம்ஜிஆர் மீது சரி பாசிட்டிவ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் மீது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. எம்ஜிஆர் ரொம்ப நல்ல மனுஷன், வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பாடு போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதே சமயத்தில் யாராவது தப்பு பண்ணாங்க, அவருக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இருக்குன்னா உட்கார வச்சு தோலை உரிச்சுவார் ராமவரம் தோட்டத்தில். இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வாழ்ந்தவங்க சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் கெட்டவங்க தெரியுமா இருக்காங்க. சந்திரபாபு கெட்டார், அசோகன் கெட்டார், அவருக்கு பிடிக்கல, எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னா அவங்கள நான் வந்து பல பேருக்கு வந்து அவருக்கு வாய்ப்பில்லாத பண்ணுறாரு, கெடுத்து விட்டுருவார். நீங்கள் அரசியல் ரீதியாக எடுத்துகிட்டா கூட வந்து ஜெய்சங்கர் வண்டிக்காரன் மகன் ஒரு படம், அதில் ஜெய்சங்கர் நடித்த பிறகு தான் அவருக்கு மார்க்கெட்டே இல்லாத பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வில்லன் ஆகிட்டார். ஜெய்சங்கர் வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் அவர் நடித்தார் வண்டிக்காரன், அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டார். இப்படி இன்னும் கூட சொல்லுவாங்க. முத்து கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜொலிக்க முடியாத காரணம் எம்ஜிஆர் பண்ண பல உள்ளடி வேலைகள். ஸோ இப்படி எம்ஜிஆர் மீது ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், அது எத்தனை பர்சன்டேஜ்லாம் நம்ம வந்து எடை போட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் வந்து ஒரு என் பார்வையில் சொன்னால் நல்லவருங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, ஏழைங்களுக்காக நிறைய பண்ணாருங்க. ஆனால் எதாவது தப்புனா ராமவரம் தோட்டத்தில் வச்சுருவாரு. அதே மாதிரி சினிமாவில் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ வச்சுருக்காரு. ஆனால் உண்மை வாழ வச்சுருக்காரு. ஆனால் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துலேயுமே விஜயகாந்தால் கெட்டவங்க யாரும் கிடையாது கெட்டவங்க. நான் விஜயகாந்தில் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு எவனாலும் சொல்ல முடியாது. விஜயகாந்தோனா வந்து இப்போ சொல்லலாம் கெட்டு போயிட்டாரு, பத்திரிகையாளர்களாம் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணி கெடுத்துட்டாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து நான் நிறைய பேர் வந்து பணம் தராமல், அதாவது ஷூட்டிங் வந்து பணம் தராமல் ஏமாற்றிட்டாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் விஜயகாந்த் வந்து ஏமாற்றிட்டாரு, விஜயகாந்த் மோசடி பண்ணிட்டாரு, விஜயகாந்த் வந்து நம்பி போனால் வந்து கட்டி வச்சுட்டு தோலை உரிச்சாரு, இப்படி எந்த குற்றச்சாட்டும் நெகட்டிவ் கிடையாது சார். எம்ஜிஆர் மீதே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. நான் போல்டாக சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் எம்ஜிஆர் தான் இதை சொல்லியாருங்க, பைத்தியம் இல்லாததுன்னா சொல்லுங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும். உண்மை கண்டிப்பாக. அப்போது நான் மறைஞ்சி போகிறேன்னா ஏமாத்துறேன்னு அர்த்தம். இங்கே பார்க்குறவங்க யாரும் நான் ஏமாற்றக்கூடாது. உண்மை. இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா ஒரு பெரிய பதவியில் இருப்பார், நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து சொல்கிறோன்னா அன்றைக்கி வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. எம்ஜிஆருக்கு 2 முகம், ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ். விஜயகாந்துக்கு ஒரே முகம், நல்லவர், அவ்வளோதான். குழந்தை மாதிரி. ஆமாம், யாருக்கு தெரியாது. இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும், நான் விஜயகாந்தாலும் நான் வந்து கெட்டு போயிட்டேன், விஜயகாந்தாலும் நான் மோசடி போயிட்டேன், விஜயகாந்த் என்னை ஏமாற்றிட்டாரு, விஜயகாந்த் எனக்கு வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாரு அப்படி யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு நபர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வடிவேலை தவிர வேறு யாரும் கிடையாது. வடிவேலாம் மனுஷனா சார். நீங்கள் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி வரீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் இன்னைக்கு போய் கேளுங்க, தனியாக கூப்பிட்டு கேளுங்க,
இன்றைக்கி கூட நீங்கள் தனியாக கூப்பிட்டுருக்கலங்க, அன்றைக்கி அவன் பேசிட்டா எல்லாம் பண்ணிட்டான். இன்றைக்கி தனியாக கூப்பிட்டுக்கலங்க அவனை வடிவேலை விஜயகாந்த் நல்லவராக கெட்டவர் அப்போ சொல்லுவான். எப்படி இருந்தாலும் விஜயகாந்த்ன்றது வந்து எப்படிப்பட்ட மனிதர்ன்றது அவர் இருக்கும்போதும் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் இல்லாத போது தான் இன்னும் புகழ் வந்து கூடிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இன்றைக்கி நான் வரும்போது சார், அந்த பிரிட்ஜை தாண்டி வரும்போது சரியான கூட்டம், தெய்வமாக நினைக்கிறாங்களே சார், தெய்வம் கேப்டன் ஆலயம் ஆயிடுச்சு சார். சரியான சார் அந்த வந்த ஜனங்களை நீங்கள் பார்க்கணும் சார். இதோ இந்த காசு கொடுத்து வந்த கூட்டம்லாம் கிடையாது. எங்கேயோ கிராமத்தை வந்து அந்த சமாதியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ கூட்டம், இந்த இப்பவும் டிராஃபிக் ஓடிட்டுருக்கு, இன்னும் நைட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நான். ஸோ அதனால் சொல்லுவாங்க சில பேர், வரலாற்றில் வந்து சில பேர் வந்து இடம் பிடிப்பாங்க, ஒரு சிலர் மட்டுமே வந்து அந்த வரலாறே ஆகிடுவாங்க. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்ட்ரி. அது வந்து யாருமே அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், பல பேர் சொல்லுவாங்க ஒப்பிட்டு அளவுக்கு அவர் எம்ஜிஆர் மாதிரி. சும்மா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. அரசியல் கூட அவர் வெள்ளேந்தியா பண்ணதுனால தான் அவர் விழுந்தார். இல்லை உண்மைதான் சார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலனா கூட நல்லா இருந்திருப்பாரு அப்படிங்கிற. ஆனால் உண்மை சார், அது உண்மை தானே. நான் நம்புகிறேன் அதை. ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து இந்த அரசியல் வந்து இந்த சதிகார அரசியல் வந்து அவருக்கு வந்து சமாளிக்க தெரியலையா, இல்லை சமாளிக்க முடியல. எதிர்த்தது வேற சார், தைரியமாக எதிர்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், 2 பெரும் தலைவர்கள் இப்போ சார் சினிமாவிலே 2 ஜாம்பவான்கள் இருக்கும்போது உள்ளே நுழைஞ்சார். 2 ஜாம்பவான், ரஜினி கமல், அவங்க 2 பேர் இருக்கும்போது உள்ளே நுழைஞ்சார். இங்கிட்ட ஒரு பக்கம் கலைஞர் ஜெயலலிதா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஸ்டாண்ட் பண்ண. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா, 2 பெரிய அரசியல் ஆளுமைகள் உள்ளே நுழைஞ்சார். 10வது மண்டபத்தை அப்படிங்கும்போது தைரியமாக அரசியலுக்கு வர்றது வேறு சார். ஆனால் சதிகார அரசியலை வந்து முறியடிக்கணும்ல. பல வழக்குகள் வந்து அவர் மீது பதியப்பட்டது. இப்போ இன்றைக்கி ஏன் வந்து விஜய் ரொம்ப வரமாட்டார் வெளிலன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, அது தவிர்க்க முடியாமல் இந்த கண்டென்ட்லேயே நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பொது இடத்துல வந்து நிறைய சலசலப்பு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா வழக்குகள் பதியப்படும் அப்படின்றது கூட விஜய் வந்து தவிர்க்கிறார். அது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் மீது நிறைய வழக்குகள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வழக்குகளுக்கான வந்து வழக்கறிஞர்களை நாமினேட் பண்ணாலும் அதை வந்து கண்காணிக்கணும். அது வந்து ஒரு வகையான மன உளைச்சல் தான் அதுவும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து ஐடி ரெய்டு விட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணார். ஆனால் ஐடி ரெய்டு விட்டவங்களுக்கு மணக்க வந்து உணவு கொடுத்தார் சார். நீ எல்லாம் பண்ணிக்க, எது வேணால் எடுத்துகிட்டு போ, ஆனால் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தவங்களுக்கு சாப்பிட்டு ரைடு பண்ணி பார்ப்போன்னு வந்தவங்க நொந்து போயிட்டாங்க சார். தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபுல் சாப்பாடா சார். இது மணக்க பிரியாணி, அது இது ஐயா, இது வந்து இது வேறு அது வேறு, என் வீட்டுக்கு வந்து எல்லாம் வயிறார சாப்பிட்ணும், நீங்கள் ரைடு விட்டு நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். நேரம் யாரை மேலே காமிச்சு எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், எது கேட்டாலும் அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். அவங்க நினச்சிட்டாங்களாம் அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியலாம், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும்னா யாரை சொல்கிறாரு? ஒருவேளை கடவுளை தான் சொல்கிறாருன்னு பார்த்தா அப்புறம் ஆசை இப்ராஹிம் ராவத்துக்கு சொல்கிறாராம். ஓ, எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், வந்துட்டு இருக்கிறான், இங்கே இருங்க, கணக்குலாம் அவர் தான் பார்த்துருக்கிறாரு. அப்போ அவங்களே பார்த்தாங்க, என்ன சார் இவர் வந்து நாங்கள் என்னமோ நினச்சி வந்தோம், இவரை வெள்ளேந்தியா இருக்கிறாரு, அவ்வளோ வெள்ளேந்தியான மனுஷன். இல்லை அப்படி நல்லவனா இருக்கிறது தான் அவருக்கு வந்து ரொம்ப இல்லை சார். அது சார் நீங்கள் வீக்னஸ் அப்படி சார். சார் நல்லவள என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னு சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் வல்லவனாக இருக்கலாம், வல்லவனாக இருக்கணும், நான் வல்லவனாக இருக்கலாம். நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நல்லவனுக்கு கூட ஒரு லிமிட் இருக்குது. நல்லவனாக இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது. நீங்கள் வல்லவனாகவே இருக்கலாம் சார். சொல்லலாம் நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க, ஆனால் வல்லவனாக இல்லை சார். நீங்கள் வல்லவனாகவே கூட இருங்க. நீங்கள் வல்லவனாக இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லவனாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நல்லவனாக இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. வல்லவனுக்கு லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோனா வல்லவனா கேட்டால் உலகத்தையே வந்து உங்கள் காலடி கொண்டு வந்துடலாம். நீங்கள் நெப்போலியன் ஆசைப்பட்ட மாதிரி உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வரணும்னு சொன்னார் இல்லையா. நான் சொல்கிறது இந்த நெப்போலியனில், நான் வந்து ஃப்ரான்ஸோட அதிபர் நெப்போலியன் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இப்போ விஜயகாந்த் இல்லை, யார் ஒருத்தருமே சொல்கிறேன், நீங்கள் நல்லவனாக இருக்க ஒரு லிமிட், ரொம்ப நல்லவனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், நம்மளை எல்ஸ்வாட் ஆகிட்டாங்க. அந்த அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் சார். ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா கூட கேட்டாங்க, சட்டசபை குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படிலாம் சொன்னார் சார். அது வந்து அதெல்லாம் உண்மை தானே சார்? உண்மையிலே ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 விஷயத்தில் பிரேமலதா அவர் மீது பயங்கரமான ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது எனக்கு உண்மையிலேயே. ஏன்னா
அது எப்படி நான் வந்து இதை எடுத்து இந்த சூழ்நிலையில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவங்க மேலே ரொம்ப மரியாதை இருக்குது எனக்கு. ஏன்னா விஜயகாந்த் வந்து ரொம்ப பாதுகாத்தாங்க. கடைசி காலத்துலலாம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொரோனா காலத்தில் அதுவும். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பேஷண்ட்டாக வச்சுருந்து அவர் வந்து இயற்கையாக மரணம் அடைகிற வரைக்கும் அவங்க வந்து நீண்ட காலம் அவங்க வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோடு தான் அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து உண்மை, நம்ம அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் அரசியல் நடவடிக்கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. அவங்க வந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 2 விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ சமீபத்தில் வந்து சுதீஷ் வந்து என்ன செய்கிறாருன்னா ஜெயலலிதா படத்தை வந்து ட்வீட் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வந்து தன்னுடைய அக்காவுடைய படத்தையும் ட்வீட் பண்ணுறாரு. யார்? பிரேமலதா படத்தையும் ட்வீட் பண்ணுறாரு. அது சம்மந்தமாக இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஜெயலலிதா தான். அரசியலில் எனக்கு ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா தான் சார். அவங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் சார், ஜெயலலிதான்றவங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அரசியல் எதிரி. விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் எதிரின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜெயலலிதா தான். உச்சபட்சமாக தனிப்பட்ட முறையில் வந்து தனிப்பட்ட கேரக்டர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி என்ன சொன்னாங்கன்னா குடிகாரன்னு சொன்னாங்க. ஆமாம், சொன்னது யார்? ஜெயலலிதா. குடிகாரன்னு சொன்னது ஜெயலலிதா. அப்போ வந்து இவர் வந்து சொல்கிறார், யார்? விஜயகாந்த் பதில் சொல்கிறார், ஆமாம்மா அவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்க எனக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு சொன்னார். அது செம்மையாக, அது பயங்கரமாக. யாரும் எதிர்பார்க்கல. யாருமே இப்படி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னு வச்சுங்களேன். பட் அது விஜயகாந்துக்கு வந்து வந்து அவரே சொன்னாரா இல்லை அவருக்கு வேறு யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்றதெல்லாம் தெரியாது, இப்போதைக்கு தெரியாது எனக்கு. ஆனால் தெரியும், இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, தெரியாதுன்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு. ஆனால் வந்து விஜயகாந்த் வந்து உடனே ரியாக்ட் பண்ணார். என்னன்னு கேட்டேன்னா, ஆமாம்மா இவருக்கு தான் இந்த அம்மா தான் எனக்கு பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுத்தாங்க. பயப்பட சார், ஏன்னா இது சட்டசபை நிகழ்வே வந்திருக்கு, அது வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு இது அப்படிப்பட்ட ஒரு நபரை போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஜெயலலிதா வந்து இவங்க வந்து நான் என்னோட ரோல் மாடல் சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னால் ஏற்றுக்கவே முடியும். அது ஒன்று சார். அதுக்கப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாரன் ரீலீஸ், கேப்டன் பிரபாரன் ரீலீஸ் வந்துச்சு. அவங்க போனாங்க, கண்ணீர் வந்து அவங்க வந்து கண்ணீர் விட்டாங்க. அதை சில பேர் வந்து சொல்கிறான் வந்து அரசியலுக்காக வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்கன்றான். அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி இருந்தாலும் புருஷனை எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்து அவங்க இழப்பு தான், அந்த கண்ணீர் வரதான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி விமர்சனத்துக்கு நான் போகல. அவங்க அழுதாங்க, அப்போ அவரை பார்த்துக்க நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நமக்கே வந்து அந்த படம் நான் பார்க்கும்போது நைட்டு 11 மணிக்கு காட்சிக்கு போய் பார்க்குறேன் சார், அது எனக்கே மனசு வந்து ஒழுக்குன மாதிரி இருக்குது. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கும், இருக்க தான் செய்யும். எனக்கு அதெல்லாம் இல்லை. ரைட், நீங்கள் அழுதிங்க போனீங்கன்னு. விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாத போது எட்டி கூட பார்க்காத ஒரு மனுஷன் வந்து விஜய். அரசியல் கட்சி தொடங்கும்போது மரியாதை நிமித்தமாக கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த முதல் மாநாட்டிலையோ இல்லை முதல் உரையிலையோ எங்கேயுமே வந்து விஜயகாந்த் பேரை சொல்லாத ஒரு நபர் விஜய். இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிறந்த நாளுக்கோ இல்லை நினைவு தினத்துக்கோ வந்து கொள்கை தலைவர் வச்சு நீ மாலை போடுறிய, விஜயகாந்தோட படத்தை வச்சு நீ மாலை போட்டதா சரித்திரமே கிடையாது, காட்சியே கிடையாது. இப்போ சொல்கிறாரு எங்கள் அண்ணன். இன்றைக்கி வந்து அவன் வந்து நான் சொல்கிறான், எனக்கு எங்கள் அண்ணன் நொன்ன அவர் வரும்போது நான் மதுரையிலேருந்து அவரை நினச்சிக்கிட்டே நான் வந்தேன், இதெல்லாம் சொல்கிறான்னா முழுக்க விஜயகாந்தோட வாக்குகளையும் விஜயகாந்தோடைய ஆதரவாளர்களுக்கும் தன் பக்கம் இழுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இதை கூட புரிஞ்சிக்காத இந்த பிரேமலதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்ன கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டவுடனே இப்போ மாற்றிக்கிட்டாங்க, அடுத்த நாள் மாற்றிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பக்கம் அழுத்தம் வந்துருக்கு. ஏன்னா நான் அதை கண்டித்து பேசுனது கிட்டத்தட்ட வைரல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் மேலே போய் பார்த்தாங்க அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சீமான் அவர்கள் அதை பற்றி என்னை தொடர்ந்து சீமானும் பேசினார். முன்ன பின்ன இருக்கலாம், பட் சீமானும் அந்த கருத்து தான் சொன்னார். நீ வந்து விஜயகாந்த் சாவுக்கே நீ வந்து விஜயகாந்தை வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கா போயிருக்கா வந்திருக்கான்னு அதை அவரும் கேட்டிருக்கிறார். அப்போது என்னென்னா இது வந்து நல்லா தெரியும், வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறான்னு தெரியும். இவனுடைய இயல்பு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியும். அரசியலுக்காக நீங்கள் மரியாதை நிறுத்துவோம் தம்பி கிம்பிலாம் சொல்லலாம், அது வேறு. இன்றைக்கி வந்து நிற்கிறதுக்கு காரணமே, நடிகனாக நிற்கிறதுக்கு காரணமே வந்து விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து என்னன்னா தம்பி அவர் ஏன் தம்பி எனக்கும் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த 2 விஷயம் வந்து அவங்க பண்ணதில் எனக்கு உடன்பாடு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து விஜயகாந்த் வந்து தேமுதிக சொத்து, அவங்களுடைய குடும்ப சொத்தாக கூட இருக்கட்டும், அதை இன்னொருத்தர் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணி அனுமதிப்பீங்க? நீங்கள் கூட்டணினா அது வேறு சார்.
கூட்டணினா அவருடைய படத்தை கொண்டு போறீங்க வைக்கிறீங்க, அது வந்து அது வேற. இல்ல இவ்வளவு நாள் வச்சுதான் நமக்கு இந்த கேள்வி வந்துடாது சார். அதுதான் நான் சொல்றேன். முதல் மாநிலே வச்சிருக்கலாம். என்னுடைய அரசியலுக்குரிய அண்ணன் விஜயகாந்த் சொல்லிருக்கலாம்னா அப்ப நம்ம சொல்லலாம். கண்டிப்பா அரசியலுக்காக பயன்படும். இந்த ரெண்டு விஷயம் எனக்கு பிடிக்கல. இதை தாண்டி நான் சொல்றேன் சார், விஜயகாந்தோட சப்ஜெக்ட்னு நம்ம எடுக்கும்போது நான் ஃபைனல் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றேன். கேப்டன் பிரபாகரன் வந்து படம் போய் பார்க்கும்போது அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த ஆரவரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆதங்கம் நான் மக்களை கூட பார்க்குறேன். என் வயசு ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா 50 கடந்தவங்க யாருமே இல்லை. எல்லாம் 50க்குள்ளன்னு தான் சொல்ல முடியும், இல்லை ஒரு 30-40 தான். ஸோ 34 வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மக்கள் போய் அதை போய் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு நிசப்தமாக இருந்தது சில இடங்களில். அதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய காட்சிகள்லாம் ஆரவாரமாக இருந்தது. இதெல்லாம் வந்து படம் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்க நம்ம பிரமிப்பாக இருக்குது. வந்து விஜயகாந்த் மன்சூர் அலிக்கான அந்த மோதிர காட்சிலாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. நான் அதெல்லாம் படம்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது நமக்கு தெரியும்ல அவருடைய அந்த நினைவுகளை தாண்டி தான் நான் போய் ஆகணும் அங்கே. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் வண்டி ஓட்டி ஆகணும். ஸோ நான் தாண்டி இந்த பக்கம் வரும்போது அது பிரிட்ஜு மேலே நின்று நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்படியே விஜயகாந்தையும் பார்த்தேன், அந்த இடத்தையும் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து மனசே உருக்கமாகிடுச்சு எனக்கு உண்மையிலே. அது வந்து அந்த அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மூவ் பண்ணி வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு வந்து விஜயகாந்தோட அந்த நினைவு வந்து படத்துலேருந்து வந்தது. சரி, எப்படி இந்த மனுஷன் வந்து இப்படி ஒரு மனுஷனை வந்து எப்படி நம்ம இந்த மக்கள் இழந்துட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிறைய எனக்கு யோசனையாக இருந்துச்சு உண்மையிலேயே. ஏன்னா இன்றைக்கும் வந்து ஒரு தனித்த அடையாளம் தான். நீங்கள் எத்தனை பேர் வேணால் வரலாம் சார். இப்போ நான் சொல்கிறேன், எம்ஜிஆர், காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், இவங்க ஜெயலலிதா, இவங்களாம் முதலமைச்சர் பதவியில் இருந்தவங்க வந்து மக்கள் கொண்டாடுறது இயல்பு. ஏன்னா பதவிக்கு வந்த பிறகு நிறைய அவங்க செய்வாங்க, மக்களுக்கு தொண்டு செய்வாங்க. ஆனால் இவர் எதிர்கட்சி தலைவராக தான் இருந்திருக்கிறார். சினிமா நடிகர், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார், அவ்வளோதான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். ஆனால் எப்படி இந்த மக்கள் வந்து இப்படி கொண்டாடுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வருஷம் நீங்கள் நிறைய முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்ன்ற அந்த பிம்பம் நிற்குது. கண்டிப்பாக இத்தனையும் முதல்வர் எல்லாத்தையும் கூட அந்த பிம்பம் நிற்குது. அதுதான் சார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி சார் என்னன்னா, அந்த அவர் வந்து குடினால தான் அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மைதானே? இல்லை, அது இரண்டு முன்னுக்கு பின் தலைவர் தவறாக பேசல. வந்த ஒரு கேள்வியை கேட்குறேன். விஜயகாந்த் அவர் மீது நம்ம நேசத்துக்குரிய மனிதராக வந்து நம்ம நேசத்துக்குரிய மனிதர் ஒரு ரொம்ப பாசம் மிகுந்த தலைவர் அவர். அதிலலாம் நம்ம குறையாக சொல்லவே இல்லை. வந்து விஜயகாந்த் வந்து மிக சிறந்த மனிதர். ஆனால் அதே சமயத்தில் சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். குடிப்பழக்கத்தால் தான் அவர் உடல்நிலை கட்டது, அது எல்லாரும் சொல்லுவாங்க. மற்றபடி எந்த நோய் இல்லை. அதை தொடர்ந்து நோய்கள் வந்துருக்கு. விஜயகாந்தோடு சேர்ந்து மாலை நேரங்களில் அவங்களுடைய ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்க அண்ணன் ராதாரவி, வாகை சந்திரசேகர், பாண்டியன், தியாகு, எஸ்எஸ் சந்திரன், இவங்கெல்லாம் 5 பேர். இவர் ஒருத்தர் 6 பேர். அதில் பாண்டியன் இறந்துட்டார், எஸ்எஸ் சந்திரன் இறந்துட்டார். எஸ்எஸ் சந்திரான்னு சொன்னால் அவர் சீனியர் சொல்லலாம், ஏஜ்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகு சிக்கல் இருக்கிறாரு, சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே ட்ரங்கன்ஸ் தான், அதை ஒன்றும் மறுக்க மாட்டாங்க. அவங்களே அவரோட சேர்ந்து குடித்தவங்க தான். குடிகாரன்னு சொன்னால் அது வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். இவங்கெல்லாம் மது பிரியர்கள், இது அப்படி சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. இவங்கெல்லாம் மது விரும்பிகள், மதுவை நேசிக்கிறவங்க, மதுவை வந்து குடிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது வந்து குடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு எந்த உடல் வாகு இருக்குது, உடலில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே உடலில் ஆர்கன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குடித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிடல. அவரும் தான் குடித்தார், அவருக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் இருந்திருக்குல்ல அந்த சமயத்தில். இப்படிதான் சார், உங்களுக்கு அரசியல் அழுத்தத்திலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ரெமெடி, அந்த டைமுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து இவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து குடி பழக்கம் உள்ளவர் அவர். அப்போ அந்த குடிப்பழக்கன்றது அதிகமாகி குடிக்கு அடிமையாகிறது ஒன்று இருக்குல்ல. பட் இவர் அடிமையானாரான்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிகமான ஒரு பழக்கத்துக்கு ஆளானது உண்மை. விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த குடிப்பழக்கம் இருந்தது உண்மை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் குடியும் கெடுக்கலை, ஆனால் குடி தான் அவர் உடம்பை கெடுத்தது. விஜயகாந்த் யார் குடியும் கெடுக்கலை, குடி தான் வந்து அவருடைய உடம்பை கெடுத்ததுன்றது அது எல்லாருக்கும் அது பாரபட்சமாக சொல்லலாம். என்னென்னா அதுலேயும் கூட அவர் வெளிப்படையாக இருந்தார். இப்போது மறைமுகம் சில பேர் வந்து தெரியும் உங்களுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து போய் குடித்தாங்கன்னா தெரியாது, கமுக்கமாக வந்து காரில் வந்து வீட்டில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. அவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு கேட்டால் அவர் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிப்பழக்கம் வந்து வீட்லேயும் சரி, அரசியலுக்கு போயிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த நட்பு வட்டாரெலாம் பிரிஞ்சிருச்சு. அரசியலுக்கு போன பிறகு
இந்த நட்புகள் எல்லாம் வந்து பிரிஞ்ச பிறகு கடைசி காலகட்டத்தில் சொல்கிறேன் நான் ரொம்ப தீவிரமான அரசியலில் ஈடுபட்ட போது அப்போ ஜெயலலிதா வந்து விரோதம் பண்ணிட்டா அவங்க வந்து கொஞ்சம் பழக்கத்துக்கு பயப்படுவாங்க எல்லாருமே. அது உண்மை தானே? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது கூட வந்து பாண்டியன் இறந்து போயிட்டார். அவரும் குடி தான். பாண்டியன் தெரியும்ல, பாண்டியன் இறந்ததும் குடியில் தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து குடிப்பழக்கத்தால் வந்து தான் வந்து அதிகமானது அதுதான். அதுக்கப்புறம் நோய் உங்களுக்கு தெரியும்ல சார், கொரோனா வந்து கூட அவர் வந்து ஒன்றும் பண்ணல சார். பார்த்துக்க என்ன மாதிரி உடம்புன்ட்டு. அதெல்லாம் வந்து வைரம் பாய்ந்த உடம்பு அது. ஆனால் என்னதான் வைரம் பாய்ந்த உடம்பு வந்து அந்த குடிக்கு வந்து அந்த சக்தி இருக்குல்ல, மெல்ல மெல்ல அவர் கரைச்சிச்சு. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவருக்கு சில நோய்கள் வந்திருக்கலாம். கண்டிப்பாக. இந்த நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.